இந்த நாளிலும் அதாவது வேத புஸ்தகத்தில் உள்ள 3 பெண்களின் குணாதிசயங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 பெண்களின் குணாதிசயங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து நாம் அதை தியானிக்கலாம். அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதாவது 1 சாமுவேல் 25வது அதிகாரம் 3வது வசனத்தை படியுங்கள். அந்த மனுஷருக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாயிருந்தாள். அந்த புருஷனோ முரடனும் துராகிரதனுமாயிருந்தான். அவன் காலேபுடைய சந்ததியான். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல இணைப்பு பார்த்தீங்களா இல்லையா? நீங்களா விவாகம் பண்ணி வந்துட்டு பொய்யும் இந்த மனுஷனையா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு முறுமுறுத்த நேரங்கள் ஏராளம் உண்டல்லவா? உண்டா இல்லையா? இருக்கும், அநேகருக்கு இருக்கும். சிலருக்கு நல்ல கணவன் ஆண்டவர் கொடுத்துருப்பார். அதற்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஏன் எனக்கு இந்த கணவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏன் இந்த கணவனை தந்தாங்க, அப்படி எனக்கு செய்தாங்க. ஆண்டவரை கூட முறுமுறுத்துருவோம். ஆண்டவர் பொய்யும் இந்த மனுஷனுக்கா என்ன மனைவியாக கொடுத்தாரு அப்படின்னு கவலைப்பட்டு நீங்கள் கலங்குறீங்களா? அப்படி இருக்கவே வேண்டாம். நான் முதல்ல சொன்னது போல் இயேசுவோடு இருங்கள். இது ரொம்ப நல்ல இணைப்பு இல்லையா? அந்த ஸ்திரீக்கு பேர் என்ன? அபிகாயில். அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாள்? மகா புத்திசாலி, ரூபவதியா, ரொம்ப அழகு உள்ளவளாக இருந்தா. இந்த அழகு மட்டுமல்ல, புத்திசாலியாக இருந்தாள். அதுதான் ரொம்ப விசேஷமானது. புத்திசாலியாக இருந்தாள். அந்த புருஷன், அவளுக்கு கொடுக்கப்பட்ட புருஷன் முரடனும் துராகிரதனுமாக இருந்தான். அவன் காலேபுடைய சந்ததி. அவன் முரட்டு குணம் உள்ளவன். நம்ம வீட்டில் சிலருடைய வீடுகளில் இந்த முரட்டு குணம் எப்போ வரும்? குடிச்சிட்டா முரட்டு குணம் வரும் இல்லையா? வீட்டில் வந்து அதை உடைக்கிறது, இதை உடைக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது, ஏதோ செய்ய வேண்டாத காரியங்களெல்லாம் செய்துட்ருப்பாங்க. இந்த குடிகாரர்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அதே போல் இந்த இவனும் காணப்பட்டான். அவனுடைய பேர் என்ன? நாபால். அவன் பெரிய சொத்து சுகம் உள்ளவன். சொத்துன்னா அந்த காலத்தில் அவங்களுக்கு இருந்த காடு நிலம் இருப்பதை காட்டிலும் ஆடு மாடுகள் தான் அவளுக்கு அதிக சொத்தாக இருந்தது. அவன் அநேக ஆடுகள் அவனுக்கு இருந்தது. இதை ஒரு நாள் மயிர் கத்தரிக்கும்படியாக அந்த அந்த நம்ம ஆடுகளை போல இல்லை, அங்கே உள்ள ஆடுகளுக்கெல்லாம் நீளமாக முடி வளர்ந்துருக்கும், அந்த மயிர் வளர்ந்துருக்கும். அதை கத்திரிப்பாங்க. கத்திரிக்கிற நாள் ஒரு விசேஷமான நாளாக இருக்கும். அதை இவனும் போய் கர்மேலில் போய் மயிர் கத்தரித்து கொண்டு இருந்தான். ஆடுகளுக்கு மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அது ரொம்ப விசேஷமான நாள். அந்த நாள் நல்ல சாப்பாடெல்லாம் பண்ணுவாங்க. நல்ல சாப்பாடு போட்டு விருந்து போட்டு அதை மயிர் கத்தரித்து, அது விசேஷமாக அந்த மயிர் கத்திருக்கிற நாள் என்பது ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்கும். அப்படியா இந்த நாபால் செய்து கொண்டிருக்கிற வேளையில் தாவீது அந்த காடுகளில் குடியிருந்தவர். நாபால் இந்த கர்மேலில் வந்திருக்கான், மயிர் கத்தரித்து கொண்டு இருக்கிறான் என்று அறிந்ததும் தாவீது 10 பேரை அனுப்பி என்ன செய்தார் என்றால், இப்போ அவன் நல்ல சமையல் பண்ணியெல்லாம் வச்சுருப்பான்ல, அதில் கொஞ்சம் சாப்பாடு நமக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு 10 பேரை அனுப்பினான். 10 வாலிபர்களை அனுப்பினான். அவங்க வந்து சொன்னாங்க. சொன்னது இவனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அது யார்? தாவீது. நான் என் மந்தைக்கு மயிர் கத்தரிக்கும் போது அவங்களுக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருக்கிறேன். அதை எடுத்து தெரியாதவங்க, யாருக்கு தாவீதுன்றது யாருன்னு தெரியாது, அவங்களுக்கெல்லாம் நான் கொடுப்பேனா அப்படின்னு பயங்கரமாக சீர்னதும் அந்த 10 வாலிபரும் வந்து தாவீது இடத்துல சொன்னார். தாவீது யார்? ஒரு பெரிய பராக்கிரமசாலி, யுத்த வீரன். அவர் சொன்னார், இந்த தாவீதுடைய வேலைக்காரர்களும் இந்த நாபாலுடைய வேலைக்காரர்களும் சேர்ந்து இருந்து அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கிறார்கள். அவரோட பொருள் ஒன்றும் காணாமல் போகலை, எல்லாம் பத்திரமாய் இருந்திருக்கிறார்கள். இதையும் அவன் மறுக்கிறான். தாவீது யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறான். தாவீது உடனே என்ன செய்தார்? 400 பேரை நீங்கள் அவரவர் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பட்டயத்தை எடுத்து புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டேன். நான் இன்னைக்கு நாபாலுடைய
எல்லாவற்றையும் நான் அழித்து நிர்மூலமாக்கி போடுவேன் என்று வீராவேசத்தோடு புறப்பட்டு வருகிறார். இதை வேலைக்காரரில் ஒருவர் ஒரு ஆள் அபிகாயிலிடத்தில் அறிவித்தார். இப்படியாக்கும் சம்பவம் என்று இந்த சம்பவத்தை சொன்னதும் அபிகாயில் தீவிரமாய் செயல்படுகிறாள். அதை படியுங்கள் அந்த வசனத்தை. அபிகாயில் 18. அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிற்றையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வற்றலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதைகள் மேல் ஏற்றி தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி எல்லாம் ஆயத்தை எடுத்து அவளுக்கு அங்கே ரெடியாக இருக்கு, எல்லாம் வீட்டில் இருக்குது. தீவிரமாய் செயல்பட்டேன். ஏன்னா இப்போ லாபானும் குடும்பமும் அழிய போகிறாங்க. அதற்குள்ளாக இந்த அபிகாயில் இவள் புத்திசாலியாக இருந்தவள் அல்லவா, சீக்கிரமாக இந்த தின்பண்டங்களை எல்லாம் எடுத்து கழுதையின் மேலே ஏற்றி வேலைக்காரன்ட்ட அனுப்பி, நானும் பின்னால் வர்றேன் நீ போ அப்படின்னு அனுப்பினான். இப்படி நேராக போயிட்டு இருக்கும்போது வேகமாக போகிறாங்க. இந்த தாவீதும் வருகிறான். அந்த மலை இறக்கத்தில் சேர்றாங்க. 2 பேரும் சந்திக்கிறாங்க. இப்போ தாவீது எதற்காக வருகிறார்? லாபானின் குடும்பத்தை அழிக்கும்படியாக வருகிறார். அபிகாயில் என்ன செய்கிறார்? அதை அந்த கோபத்தை தணிக்கும்படியாக இந்த தின்பண்டங்களை எல்லாம் அனுப்பி அவளும் கூட போகிறாள். இவளும் அந்த மலை இறக்கத்தில் தாவீதை கண்டதும் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கினாள். அதை குறித்து 23வது வசனத்தில் படிக்கலாமா? அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து விட்டாள். கழுதையை விட்டு இறங்கினா தரையில் மண் தரையில். பெரிய பணக்காரி, அவள் இப்படி தரையில் விழ வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாம் கொண்டு வந்தாலும் கூட தாவீதுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தரை மட்டும் குனிந்து தரையில் விழுந்து அவனை பணிந்து வணங்குகிறாள். வணங்கி, ஐயோ நீங்கள் இந்த செயலை செய்யக்கூடாது. அந்த நாபால் அவனுடைய பெயர் என்ன? அவனுக்கு ஏற்றபடியே, அந்த பெயருக்கு ஏற்றபடியே அவன் இருக்கிறான். அவனுக்கு பைத்தியமும் இருக்கிறது. ஆகையினால் நீங்கள் இதை அடித்து போடக்கூடாது. இந்த காணிக்கை பொருளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க, இதை கொண்டு போய் உங்கள் மனுஷருக்கெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவள் அந்த கோபத்தை தணித்து விட்டாள். எவ்வளோ ஒரு பெரிய புத்திசாலி பார்த்தீங்களா? இப்படியே நம்முடைய குடும்பத்தில், நான் இதை சொல்கிற காரணம் என்னவென்றால், நம்முடைய குடும்பத்தில் பல பூகம்பம் போல் எழும்பி பல சண்டைகள் வரும், கோபதாபங்கள் வரும். அப்படியே அவர் எழும்பி வருவார். பிள்ளைகள் சில நேரம் எழும்பி வருவாங்க. இந்த நேரத்திலெல்லாம் நாம் புத்திசாலித்தனமாக அந்த கோபத்தை அடக்கும் வண்ணமாக நாம் தீவிரமாய் செயல்பட வேண்டும். தீவிரமாய் ஒரு 2 வார்த்தைகளை சொல்லும்போது அவங்க அடங்கிடுவாங்க. ஒரு சில கிரியைகளை சொல்லும்போது அடங்கிடுவாங்க. எது செய்தால் வெற்றி பெறுமோ அதை கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்வீர்களால் குடும்பத்தில் வருகிற அநேக சண்டை சச்சரவுகள் அடங்கிவிடும். குடும்பத்தில் சண்டை போடுகிறவர்களாக, பிரிவினை பண்ணுகிறவர்களாக, வாக்குவாதம் பண்ணுகிறவர்களாக இருந்தீங்கன்னா அதில் அது கேவலம். நம்ம வீட்டு சத்தம் வெளியில் வரக்கூடாது இல்லையா? அப்படி வரக்கூடாது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 1 வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அடுத்தது, புத்தி இல்லாதவளோ அதை அவள் கையால் இடித்து போடுறா. கட்ட வேண்டியவா புத்தி இல்லாமல் நடந்து கொண்டபடினாலே தன்னுடைய கையினால் அதை இடித்து போடுகிறாள். இடிக்கிறவங்களா இருக்கீங்களா? கட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? எதை செய்கிறீங்க? கவனமாக இருப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நாம் புத்திசாலித்தனமாய் நடந்து கொள்ள வேண்டும். எல்லாம் நமக்கு சாதகமாக இருந்தால் தான் நல்ல மனைவி, எல்லாம் நல்லா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வரலன்னு வைங்க. மீன் தான் உங்களுக்கு குழம்பு, பிள்ளைகளுக்கும் எல்லாம் பண்ணு. இன்றைக்கி அவர் மீன் வாங்கிட்டு வரல. வீட்டில் ஒரு பெரிய சண்டையை கிளப்பி விட்டலாமா? எப்படி இருக்கும் உங்களுக்கு? மதியானம் பிள்ளைகளுக்கு பிளேட்டில் சாப்பாடு வைக்கணும். நீங்கள் ஏதாவது புத்திசாலித்தனமாக வீட்டில் எதுக்கு தக்காளி இருக்கா, கத்திரிக்காய் இருக்கா, முருங்கைக்காய் இருக்கா, தேங்காய் இருக்கா, இதெல்லாம் போட்டு ஒரு குழம்பு பண்ணி பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம மத்தியானம் சமாளிக்கலாம் அல்லவா?
இதை விட்டு போட்டு ஒரு பெரிய சண்டையை கிளப்பி விட்டுட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் இன்னும் இப்படி தான் வாங்கியே தர்றதில்லை. அவர் தினம் வாங்கி தர்றாரு, ஒரு நாள் தவறி போயிடுச்சு, பொறுக்க முடியாதா? புத்திசாலிகளாக இருக்க வேண்டும், புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த காரியத்தில் எல்லாம் கவனமாக இருப்போம். சின்ன காரியம்தான் தேவனுடைய பிள்ளைகளே பெரிய குழப்பத்தை உண்டாக்கி விடுகிறது. இதில் நாம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாகவும் இருப்போம். புத்திசாலியாக அபிகாயில் புத்திசாலியாக இருந்து அந்த வீட்டிற்கு, தன்னுடைய வீட்டிற்கு வர வேண்டிய ஒரு பெரிய அழிவு, குடும்பமே அழிய போகிறது, நாடு மாடுகளெல்லாம் அழிய போகிறது, சொத்து சுகமே அழிய போகிறது. தாவீது நினச்ச எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி போடுவா. யுத்த வீரன் அல்லவா தாவீது, அவரோடு இருந்த வீரர்கள் எல்லாம் யுத்த வீரர்கள். இப்படி செய்து போடுவார், பெரிய அழிவு வரப்போகிறது. அபிகாயில் புத்திசாலியாக இருந்து அவள் செய்த கிரியைகளின் நிமித்தமாக ஒரு பெரிய அழிவுக்கு அந்த குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட புத்தியை கேட்போம். நமக்கு ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் யாருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். புருஷன் புத்தியை தருவாரா? பிள்ளைக தர முடியுமா? அம்மா அப்பா தர முடியுமா? அவங்ககிட்ட இருந்து காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். அவங்க நடக்கிற செய்கிற காரியங்களை எல்லாம் பார்த்து கற்றுக்கொள்ளலாம் அவரிடத்திலிருந்து. ஆனால் உங்களுக்கு தர முடியாது. நீங்கள் கற்றுக்கொண்டால் உங்களுக்கு நலமாக இருக்கும். ஆனால் கர்த்தரிடத்தில் கேட்பீர்களானால் கர்த்தர் இந்த ஞானத்தையும் புத்தியும் நிச்சயமாகவே உங்களுக்கு தருவார் என்பதில் எந்த சந்தேகமுமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிறீங்களா சொல்கிறத? சின்ன சின்ன காரியங்கள் ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். இங்கே வர வேண்டிய ஒரு பெரிய அழிவுக்கு அபிகாயில் அதை புத்தியாய் செய்தபடினாலே அதுக்கு குடும்பமே தப்பு வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு சகோதரியை குறித்து நாம் படிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10, 11, 2 வசனங்களையும் படிப்பீர்களா? அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. இப்போதும் மகளே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாரும் அறிவார்கள். பாருங்க, ஊருக்கே தெரிந்த குணசாலி. அது புத்திசாலி. இவ யாரு? ரூத்து குணசாலி. நல்லா இருக்கு இல்லையா? குணம் எங்கே எல்லாம் வீட்டுக்கு மட்டுமா? ஊருக்கே தெரிஞ்ச குணசாலி. இப்போ ஊருக்கே தெரிந்த சண்டைக்காரின்னு சிலர் பேரை வாங்கியிருப்பாங்க. ஊருக்கே தெரிஞ்ச சண்டைக்காரி உண்டா? அந்த காலத்துலலாம் ரொம்ப சண்டை நடக்கும் பாருங்கள். நான் இந்த கன்வென்ஷனுக்கு வர்ற வழியில் வரும்போது இங்கே எல்லாம் ஜப வீட்டில் இருந்தால் சில வீடுகள்லேருந்து நல்லா சண்டை சத்தம் கேட்கும். எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அந்த சத்தத்தை கேட்குறதுக்கே. வீட்டிலேருந்து இயேசுவே என்ன இப்படி சண்டை போடுறாங்களே, என்ன பண்ணுறாங்களே அப்பா அப்படின்ட்டு எனக்கு என் ஹார்ட்டெல்லாம் பீட்டெல்லாம் ரொம்ப அடிக்கும். எனக்கு அந்த சண்டை சத்தம் இதெல்லாம் கேட்டால் எனக்கு தாங்கி கொள்ளவே முடியாது. நான் அப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த ஜெப வீடு இருக்கிற பக்கத்தில் இப்படிப்பட்ட சண்டைகள் சத்தங்கள் ஒன்றும் வரக்கூடாது ஆண்டவரே. அமைதலை தாரும், சமாதானத்தை தாரும். ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் சமாதானமாக இருக்க வேண்டும். சண்டை போடுறவங்களாக இருந்து விடவே கூடாது ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி நான் ஜெபித்தேன். கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட சத்தம் ஒன்று இல்லை, ஓய்ந்து விட்டது. சமாதானத்தை கட்டளையிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஊராரெல்லாம் தெரிந்த இவள் ரூத்து குணசாலியாய் இருந்தாள். குணசாலி, ஊராருக்கே தெரிந்த குணசாலியாய் அவள் இருந்தாள். அப்படியானால் பாருங்க, இவள் குணசாலி. திடீரென்று அவளுக்கு அந்த குணம் வரவில்லை. இவள் ஒரு மோவாவிய பெண். நமக்கெல்லாம் தெரிந்தபடி மோவாவிய குடும்பத்தில் மோவாவிய பெற்றாரால் பிறந்து வளர்க்கப்பட்டவள். அவள் தெய்வாதீனமாக இந்த எலிமெலேக்கு குடும்பத்தில் அவள் வந்து சேர்ந்தாள். மக்லோனுக்கு மனைவியாக
அவளை விவாகம் பண்ணி கொண்டார்கள். இப்படியா இந்த வீட்டில் இருக்கிற நாட்களிலே 3 மரணங்கள் சம்பவித்து விட்டது. மாமனார் இறந்து போயிட்டார், புருஷனுடைய சகோதரன் இறந்து விட்டார், புருஷனும் இறந்து விட்டார். இப்போது 3 விதவைகளாக அந்த வீட்டில் குடியிருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலெல்லாம் நகோமியின் மூலமாக இந்த ரூத்து ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டாள். ஆண்டவர் யார் என்பதை தெரிந்து கொண்டாள். ஆண்டவருடைய வல்லமையை, ஆண்டவருடைய அன்பை, ஆண்டவருடைய செயல்பாடுகளை எல்லாம் அவள் நன்றாக அறிந்தவளாக இருந்தாள். இந்த குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும், இவ்வளோ பாடுகள் மரணங்கள் வந்திருந்தாலும் கூட நகோமியின் மூலமாக அவள் நன்றாக கர்த்தரின் அன்பை ருசித்தவளாக இருந்தாள். இந்த ரூத்து நகோமியோடு அந்த வாழ்க்கையிலே, ஆண்டவரை பின்பற்றுகிற வாழ்க்கையில் நகோமியோடு பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாள். இப்போது நகோமி என்ன செய்கிறாள் என்றால், இங்கே பெத்லெஹேமிலே அப்பம் கிடைக்கிறது, அந்த பஞ்சமெல்லாம் தீர்ந்து விட்டது, நானும் போகலாம் என்று அவள் எழுந்து புறப்பட்டாள். எழுந்து புறப்படும்போது 2 மருமக்களிடத்தில், இவங்க 2 பேரும் சேர்ந்து புறப்பட்டாங்க. மாமி நாங்களும் கூட வருவோன்னு புறப்பட்டாங்க. புறப்படும் போது அவள் சொல்ல, நீங்கள் 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போங்க, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினான். இல்லை நாங்கள் வருவோன்னு அழுதாங்க. என்றாலும் ரூத்து நகோமி தடை பண்ணினாள். ஒரு பாள் போய்விட்டாள். மாமியை முத்தமிட்டு சத்தமிட்டு அழுது விட்டு அவள் போய்விட்டாள். இப்போது ரூத்துக்கிட்டையும் சொல்கிறா நகோமி, நீயும் போ, அக்கா போயிட்டார்ல, அவள் பின்னாடி நீயும் போயிரு அப்படின்னு சொல்கிறாள். சொல்லும்போது அவள் சொல்லுகிறாள், அது ரொம்ப அழகான வார்த்தை. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். என்ன ஸ்ட்ராங்காக அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள் பார்த்தீங்களா? உம்மை குறித்து, உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். வார்த்தையை சொல்லவே கூடாது. ஒரே வாயில் அடிச்சிட்டா. சொல்லாதுங்க இனிமேல். மாமி, நான் உங்கள் கூட தான் வருவேன். நீர் போகும் இடத்தில் நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். மோபாவே பெண்ணு தான், ஆனால் உங்கள் ஜனம்தான் என் ஜனம். இவா என்ன சொல்கிறேன் நகோமி, நீ உன்னுடைய ஜனத்தாரிடத்தில் போ, உன்னுடைய உறவின் முறையாரிடத்தில் போ, உன் தகப்பன் வீட்டுக்கு போய்விடு என்று சொல்கிறா. அவள் தன்னுடைய வீட்டை வெறுத்து விட்டு இந்த மாமியோடு பின்தொடர்ந்தாள். ஏனென்றால் அவளுக்கு மாமியுடைய தேவன் யார் என்பதை தெரியும். மாமி ஆராதித்த தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவளும் ருசித்திருந்தாள். ரூத்து ருசித்திருந்தாள். அப்புறம் பின்னாடி பாருங்க இந்த வசனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அது ரொம்ப விசேஷமானது. அது ரொம்ப ஒரு மகுடமான ஒரு வார்த்தை. உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீங்கள் யாரை வணங்குறீங்களோ அதுதான் எனக்கு தேவன். மோபாவுக்கு போய் நான் மோபாவிய தெய்வங்களையெல்லாம் நான் வணங்க போகிறதில்லை. தெரியாத காலத்தில் வணங்கிட்டு இருந்தேன், தெரியாத காலத்தில் அந்த ஜனங்களோடு இருந்தேன். இப்போது இங்கே வந்து தேவனை அறிந்து கொண்டேன். நீங்கள் எந்த தேவனை ஆராதிக்கிறீர்களோ அந்த தேவன் தான் எனக்கும் தேவன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அப்புறம் அடுத்த வசனத்தில் பாருங்கள், நான் உங்களை அதிகாரம் சொல்லலையோ, ரூத்து 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீர் மரணமடைய இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அப்போ மரணம்தான் நம்ம 2 உங்களையும் என்னையும் பிரிக்கிறது. நகோமியையும் ரூத்தையும் பிரிக்கிறது என்னது? மரணம் மட்டுமே. வேற எந்த சூழ்நிலையிலும் நான் உம்மை விட்டு பிரிந்து போக மாட்டேன் என்று அவள் நல்ல உறுதியாக இருந்தாள். இவளுக்கு இப்படி ஒரு போவாஸ் கிடைப்பார் என்றும், இந்த வயலில் போய் வேலை செய்து அவர் எனக்கு கணவன் ஆவார் என்றும் அவளுக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அவள் ஆனால் துணிந்து புறப்பட்டாள். கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருந்தாள். கர்த்தரையே உறுதியாய் பற்றி கொண்டாள். ஆகையினாலே கர்த்தர் அவளுக்கு நன்மை செய்யாமல் இருந்தாரா? இல்லை. ஹல்லேலூயா. அவர் அற்புத கிரியைகளை அவளுக்காக செய்தார், அதிசயமான கிரியைகளை செய்தாள். அந்த மோபாவில் பெத்லெஹேமில் போய் சேர்ந்ததும்
அங்கே வயலில் இருக்கிற வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இவங்களுக்கு ஒரு குடிசை வீடு தான் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ளே போனதும் இவ கேட்குறா, மாமி நான் இந்த வயலில் போய் கதிர் பொறுக்கி கொண்டு வரட்டுமா? தன் இஷ்டத்துக்கு போகவில்லை. இந்த மாமி இடத்துல கேட்கிறாள், போ மகளே என்று அனுப்புகிறாள். அங்கே போகும்போது இது எலிமெலேக்குடைய போவாசுடைய வயல் நிலம் இவளுக்கு அகப்பட்டது. அங்கே கதிர் பொறுக்கினால் அவர் விசாரிக்கிறார். அவர் விசாரித்த போது கூட அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அதாவது 2வது அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்கள். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. போவாஸ் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. ஆமேன். இஸ்ரவேலின் தேவனுடைய செட்டைகளுக்குள்ளே நீர் அடைக்கலமாய் வந்து விட்டாய். நகோமி ஏதோ செஞ்சு தந்துடுவான்னு வரலவா. அதான் சொல்கிறா, என்ன சொல்கிறா? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், எனக்கு கர்த்தர் தேவனாக இருக்கிறார். கர்த்தர் தேவனாக இருக்கிறபடினாலே அவர் எனக்கு வேண்டியதெல்லாம் செய்வார் என்ற நிச்சயம் அவளுக்கு இருதயத்தில் ஆழமாய் பதிந்திருந்தது. அவருடைய வல்லமையையும் அவருடைய கிருபையும் அவருடைய மகிமையும் அவள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாமியாரிடத்திலிருந்து ருசித்து கொண்டே இருந்தாள். ருசித்தது அவளுக்கு பாக்கியமாய் மாறினது. அது போவாசுக்கு கூட தெரிந்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு. உன் மாமியாரை நம்பி நீ வந்ததுனால உங்கள் மாமியார் ஏதோ உனக்கு உதவி செய்வா என்று சொல்லவில்லை. அவரும் யாரை சொல்லுகிறார் என்றால் கர்த்தரை தான் சொல்லுகிறார். கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளாக நீ அடைக்கலமாய் வந்து விட்டாய். ஆகையினால் உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைக்கும். நமக்கு பலன் என்ன என்பது நன்றாக தெரியும். இப்போது அவரே அவளை மணவாளனாக கர்த்தர் கொடுக்கிறார். அதை நகோமி சொல்லும்போது சொல்லுகிறாள், நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வேன். அதாவது 3வது அதிகாரம் 1 வசனத்தை படியுங்கள். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ போவாசின் வேலைக்காரிகளோட கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான் அல்லவா? இதோ அவன் இன்று ராத்திரி களத்திலே வார்கோதுமை தூற்றுவான். எனக்கு பாருங்க, இப்போ நான் அதில் முக்கியமான ஒரு காரியம், நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அப்போது இவளை நகோமியை பின்தொடர்ந்து வந்த ரூத்துக்கு நகோமியும் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறேன். நீ வாழ்ந்திருக்கும்படி, நீ சௌக்கியமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நான் உனக்காக பாரமுள்ளவளாக இருக்கிறேன். நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாயாக, நீ சௌக்கியமாய் வாழ்ந்திருப்பாயாக. இந்த ரூத் வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது தான் நகோமியுடைய ஆசையும் விருப்பமாக இருக்கிறது. அதற்கு வேண்டிய முறைமைகளை எல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அப்படியே இந்த நகோமி சொன்னபடியெல்லாம் இந்த ரூத் செய்தாள். அதெல்லாம் இந்த அதிகாரம் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த ரூத்தும் நகோமியும் எப்படி நடந்து கொண்டார்கள். நகோமி என்ன சொன்னாலோ அதையெல்லாம் அந்த ரூத்து செய்தாள். நம்ம குடும்பத்தில் நம்ம மாமியாரோடு எப்படி இருக்கிறோம்? மாமியார் மருமகள், உங்களுக்கெல்லாம் நிச்சயம் மாமியார் இருப்பாங்கல்ல, இருக்கிறாங்கல்ல, இல்லாதவங்களும் இருக்கலாம். என்றாலும் மாமியார் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறார்கள்? மாமியாரோடு நீங்கள் எப்படி பழகுகிறீர்கள்? எப்படி அணுகுமுறை வைத்திருக்கிறீர்கள்? எப்படி அவர்களை மருமகள் மாற எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க? அன்பு கூறுகிறீர்களா? சிலர் பாருங்கள், மகளிடத்தில் ரொம்ப இதாக இருப்பாங்க. அவன் அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு செய்வாங்க. ஆனால் மருமகள் வந்தால் இருக்கட்டும், எடுத்து சாப்பிட வேணும்னா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. இல்லை அதை கொடுக்கணுன்னாலும் அரகுற மனதோடு கொடுப்பாங்க. இப்படியெல்லாம் செய்யாதுங்க. உங்கள் வீட்டுக்கு வந்தால் உங்கள் மகாவை தான்.
உங்கள் மகளை கல்யாணம் பண்ணி வேண்டியதெல்லாம் கொடுத்து அவளை அனுப்பியாச்சு, அவள் அந்த வீட்டுக்கு மகா. இனி உங்கள் வீட்டில் இருக்கிற மகா, அந்த மகளை நீங்கள் கணிசமாக நடத்த வேண்டும், அன்பாக நடத்த வேண்டும், சந்தோஷமாய் நடத்த வேண்டும். இது ரெண்டு பக்கமும் குறைகள் உண்டு, குறை இல்லாமல் இல்லை. மாமியாரிடத்திலும் குறை இருக்கும், மருமகளிடத்திலும் குறை உண்டு. ஆனால் அந்த ரூத்து மாமியாரை பின்பற்றினது போல, இந்த மாமியார் இந்த ரூத்தை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அன்போடு சந்தோஷத்தோடு இருப்பீர்களானால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்க முடியும். இப்போது போவாஸ் தான் இதை வாழ்த்துகிறார். 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில், பயப்படாதே, நீ பயப்படாதே மகளே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நான் செய்வேன். நகோமி தானே ஆலோசனை சொல்லி அனுப்பியிருக்கிறா, நான் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊராரெல்லாம் அறிவார்கள். ஆமேன். இப்போ போவாசுக்கு தெரியாமல் இருந்ததா? போவாசுக்கு நன்றாய் தெரிந்தது. யார்? ரூத்து குணசாலி. ரூத்து குணசாலி. இந்த போவாசுடைய ஊரில் உள்ள என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள், ரூத்து குணசாலி, ரூத்து குணசாலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமேன். இப்படியாய் நம்மை குறித்து மற்றவர்கள் சாட்சி சொல்லும்போது குணசாலி என்ற பெயரை நிச்சயமாகவே வாங்க வேண்டும். குணசாலி, குணசாலி என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம்தான். குனிய வேண்டிய இடத்துல குனியணும், சாஞ்சு கொடுக்க வேண்டிய இடத்துல சாஞ்சு கொடுக்கணும், நிமிர்ந்து நிற்க வேண்டிய இடத்துல நிமிர்ந்து நிற்கணும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், பேச வேண்டாததை பேசக்கூடாது, பேச வேண்டியதை பேசணும். இப்படி பல காரியங்களை நாம் கவனமாய் ஞானமாய் புத்தியாய் செய்தால் மட்டுமே என்ன பெயர் கிடைக்கும்? குணசாலி என்ற பெயர் கிடைக்கும். சும்மா வந்துடாது. ஹல்லேலூயா. இந்த ரூத் எவ்வளோ கஷ்டத்தின் பாடுகளில் எல்லாம் கடந்து வந்திருக்கிறாள் இல்லையா? நகோமியுடைய வீட்டில் எத்தனை பாடுகளை அனுபவிச்சிருப்பா. கடைசியில் மரணமே வந்துருச்சு, கணவனே மரித்து விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த நகோமியை பின்பற்றி என்ன பலன் என்று அவள் நினைக்கவில்லை. அவள் சந்தோஷமாய் வந்தாள். யாரை நம்பி வந்தாள்? நகோமியை நம்புவதை பார்க்கலும் நகோமியை ஆராதித்த தேவனை நம்பி வந்தாள். தேவனை உறுதியாய் பற்றி கொண்டாள். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் ஓடி வந்து விட்டாள். ஓடி வந்தாள், நடந்து கூட வரல. எப்படி வந்தாள்? இந்த வசனத்தில் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கிறது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டைகளின் அடைக்கலமாய் வந்து ஓடி என்று வார்த்தை இல்லை என்றாலும் அதை சேர்த்து கொண்டால் நன்றாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன். அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைத்ததா, கிடைக்கலையா? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்களுக்கு கர்த்தர் செய்வாரா, செய்ய மாட்டாரா? நிறைவான பலனை தருவாரா, தர மாட்டாரா? நிச்சயம் தருவார். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் தேவனாய செட்டைகளின் கீழே வந்தவர்களுக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. மனுஷனை நம்பி போனால் ஏமாந்து போய் விடுவீர்கள். அவங்க தந்துடுவாங்க, இவங்க தந்துடுவாங்க, அப்படி செய்திருவாங்க, இப்படி செய்திருவாங்கன்னு வந்தால் அங்கே ஏமாற்றம் தான் கிடைக்கும், வேதனை தான் கிடைக்கும். நமக்கு மனுஷரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மனுஷனை பற்றி கொள்ளுகிறான் சபிக்கப்பட்டவன் என்று எரேமியா 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கர்த்தரை கர்த்தரை நம்பாதபடிக்கு மனுஷர் மேலே நம்பிக்கை வைத்தால் அதிலிருந்து நமக்கு எந்த விமோச்சனமும் கிடைப்பது இல்லை. கர்த்தர் நிச்சயம் நமக்கு இந்த காரியங்களை செய்ய. குணசாலி. ரூத் என்ன பெயரை பெற்றுக்கொண்டாள்? குணசாலி. புத்திசாலி யார்? அபிகாயில். ஹல்லேலூயா. பேர மறந்துடுறாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் வேணால் போடலாம், பேர பிள்ளைகளுக்கு போடலாம். ஹல்லேலூயா. அபிகாயில் நல்ல ஒரு அருமையான சகோதரி, அருமையான பெயர். ஆமேன். இன்னொரு சகோதரியை குறித்து நாம் தியானிக்கலாம். அதாவது லூக்கா சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து
கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றான். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சகோதரியை குறித்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். யார் இது? மரியாள். மரியாளை குறித்து சொல்லும்போது தேவதூதன் என்ன சொல்லுகிறார்? கிருபை பெற்றவளே வாழ்க. 28வது வசனத்தில் அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அவள் இருந்த வீட்டிலே, அதுக்கு முந்தி சொல்லப்பட்டிருக்கிறது, மரியாள் யாருக்கு நியமிக்கப்பட்டிருந்தாள்? யோசேப்பு என்று நாமமுள்ள ஒருவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. கல்யாணத்துக்காக ஏற்பாடு பண்ணி ஒழுங்கு பண்ணி வச்சுருக்காங்க. இப்படி இருக்கிற வேளையில் இந்த மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கல்யாணத்துக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே மாப்பிள்ளை, இது பொண்ணு அப்படின்னு நியமித்து வச்சுருக்காங்க. இப்படி இருக்கிற நாட்களிலே அந்த பெண்மணியானவள் எப்படி இருப்பாள்? எப்படி இருப்பாள்? அவளுக்கு கல்யாணம் நடக்க போகிறது, ஒரு மாப்பிள்ளையும் முன்குறித்து வச்சுட்டாங்க. இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வருகிறார். எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பார்த்தீங்களா? இந்த வீட்டுக்குள்ளே, மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்து, தேவதூதன் வருகிற அளவுக்கு அந்த வீடு பரிசுத்தமாக இருந்தது. மரியாளின் வாழ்க்கை முழுவதும், அவளுடைய இருதயம் முழுவதும் பரிசுத்தமாக இருந்தது. தேவதூதன் வந்து நிற்கிறார். அவள் இருந்த வீட்டுக்குள் தேவதூதன் பிரவேசித்தார். வீடெல்லாம் சுத்தமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே வரணும். சில நேரம் சில வீட்டுக்குள்ளே போனால் பாருங்கள், ஒரு துர்நாற்றம் அடிக்கும். இல்லைன்னா அங்கே குப்பை குளமாக கிடக்கும். நம்ம வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும். முன் ரூம்லேயே இந்த பிள்ளைகளுடைய ஷூ எல்லாம் கிடக்கும், அப்புறம் அந்த என்னது யூனிஃபார்ம் ட்ரெஸ் எல்லாம் கிடக்கும். அங்கங்கேயே கலத்தி அங்கங்கே கிடக்கும். ஃப்ரண்ட் ரூம். இந்த உள்ளே எல்லாம் போயிட்டு அழுக்கு துணி ஒரு பக்கம், துவைச்ச துணி இன்னொரு கட்டில் அப்படி கிடக்கும். இந்த கிச்சனை போய் பார்க்கவே முடியாது. இப்போ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் சரி பண்ணிட்டாங்க. நான் இப்போ விசிட்டிங்கெல்லாம் வர்றதில்லை. என்னாலும் உங்கள் வீடுகளெல்லாம் எப்படி இருக்குமென்று எனக்கு தெரியவில்லை. என்றாலும் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் பாருங்கள். இந்நேரத்தில் வீடை எப்படி போட்டு வந்துட்டேன்னு. சரி, கூட்டத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, வந்து செஞ்சுக்கலான்னு போட்டுறோம், அது தப்பு இல்லை. என்றாலும் நம்முடைய வீட்டை எப்பொழுதும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். தேவதூதன் பிரவேசிக்கும் வண்ணமாக அவளுடைய வீடு சுத்தமாக இருந்தது. சிலர் பாருங்கள், ஊழியக்காரங்க வந்திருப்பாங்க, சிஸ்டர் அப்படின்னு கதவை தட்டினா, அல்லது காலிங் பெல் அடித்து திறந்துட்டு கொஞ்சம் நில்லுங்க கொஞ்சம் நில்லுங்கன்னு அப்போ தான் விளக்குமாறு எடுத்து மடமடன்னு கூட்டுவாங்க. நீங்கள் யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்படி சிலரை நான் பார்த்துருக்கேன், அதனால் சொல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாம் நிசப்தம் ஆகிட்டீங்க இல்லையா? நீங்கள்லாம் நல்லவங்க, எல்லாம் சுத்தமாக தான் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்கள் வீடு வாசல் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும், பண்டம் பாடிகள் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும், பாத்திரங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கட்டும். சில நேரம் அந்த டம்ளர் எடுத்து பார்த்தா அது உள்ளுக்குள்ளே இந்த டீ கரை அப்படி குடிச்சிட்டு அப்படியே வச்சுருவாங்க. ரொம்ப நேரம் பொறுத்து அதை கழுவுவாங்க. அந்த டீ கரை அந்த கீழ் ஓரத்தில் அப்படியே சுற்றிலும் இருக்கும். இனி போய் பாருங்கள், உங்கள் வீட்டில் உள்ள டம்ளர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதை நீங்கள் ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாளோ அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ அந்த டம்ளரை எடுத்து அதில் கொஞ்சம் சாம்பல் கிடைச்சா நல்லது, அல்லது உமிக்கேரி கிடைச்சா கொஞ்சம் சஃபீனா பவுடரும் போட்டு நல்ல தேங்காய் நார் எடுத்து சும்மா இப்படி இப்படி விளக்கினா போகாது, உங்கள் விரலை அதுக்குள்ளே விட்டு, அந்த உள்ளுக்குள்ளே போகணுன்னா விரலை விட்டு கொஞ்சம் அழுத்தி துடைக்கணும். சரியா? தேய்க்கணும், விரலை விட்டு தேய்க்கணும். தேய்ச்சி பார்த்தீங்கன்னா கழுவிட்டு பார்க்கணும் போயிருச்சா, எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. மறுபடியும் இன்னொரு தடவை தேய்க்கணும். அப்படி உள்ளும் வெளியும் இப்படி தேய்ச்சிட்டிங்கன்னா பளிச்சுன்னு ஆயிரும். சரியா? அது மாதிரி சாப்பிட்ற பிளேட்டு, அதில் ரொம்ப நாள் சாப்பிட்டு பார்த்தா அது கொஞ்சம் எப்படி இருக்கும், மஞ்சள் கலர் ஆயிரும்.
அதுக்கும் ஒரு நாள், ஒரு மாதத்துக்கு ஒரு நாளோ 2 மாதத்துக்கு ஒரு நாளோ என்றைக்கும் செய்துட்ருக்க முடியாது. இப்படி செய்வீங்கன்னா அந்த பாத்திரமும் நல்லா சுத்தமாக பளிச்சு உங்கள் முகமே தெரிகிற மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். சரியா? இதெல்லாம் செய்தீங்கன்னா உங்கள் வீடு சுத்தமாக இருக்கும். தேவதூதன் பிரவேசிப்பதற்கு தடையில்லாமல் வந்துடுவார். இதெல்லாம் செய்யணுமா வேண்டாமா? நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம், ஆனால் இதெல்லாம் இப்படியே போட்டிருப்போம் அப்படின்னு நினைக்காதுங்க. ஜெபம் வேண்டியது தான், ஆராதனை வேண்டியது தான், கர்த்தரை ஆராதிக்கிறதும் தொழுது கொள்வதும் சேவிக்கிறதும் வேண்டியது தான். அதோட இதுவும் வேண்டும், இதையும் செய்ய வேண்டும். சுத்தமாக வச்சுருக்கணும் வீடு முதல்ல நம்ம சரீரத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். நம்ம ட்ரெஸ் எப்போவும் சுத்தமாக இருக்கும். வேலை செய்யும்போது எப்போதும் அப்படி இருக்க முடியாது. என்றாலும் வேலையெல்லாம் முடித்த பிறகு குளித்து நீட்டாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சுத்தமாக இருக்கிறது நமக்கு நல்லது. ஆமேன், ஹல்லேலூயா. அது மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பெட்ரூமுக்குள்ளே போனால் ஒரு ஸ்மெல் வருகிறது இல்லவா? இதை விட்டு விடுங்க. இந்த பெட்ரூமில் அதையும் வாரத்துக்கு ஒரு நாள் உங்களை தலையணை உரையெல்லாம் கொஞ்சம் சர்ஃபில் அல்லது சோப் பவுடரில் ஊற வச்சு, கொஞ்சம் கொதித்து தண்ணி ஊற்றி ஊற வச்சு பெட்ஷீட்டெல்லாம் துவைச்சி நல்லா சுத்தமாக வைங்க. இன்றைக்கி தான் இப்போ எல்லோரும் மெஷின் வச்சுருக்கீங்களே, வாஷிங் மிஷின் அநேக வீடுகள்லையும் இருக்கிறது. கொஞ்சம் ஊற வச்சுட்டு காலையில் ஊற வச்சுட்டு மத்தியானத்தெல்லாம் எடுத்து போட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு அந்த அழுக்கெல்லாம் போயிடும். சுத்தமாக வைங்க. பெட்டெல்லாம் தலையணை உரலில் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை துவைச்சிருங்க. அதை பெட் ஸ்ப்ரெட்டும் துவைச்சிருங்க எடுத்து. இதில் நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வரவே இல்லை. என்றாலும் அந்த வீடு எப்போது சுத்தமாக இருக்கட்டும், துர்நாற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் பிரவேசித்தார். அவர் பேசுவதற்கு இடம் கிடைத்தது அவருக்கு. நம்முடைய வீட்டுக்குள்ளே இன்னும் பாகமத்தில் வசனம் உண்டு, பாளையத்துக்குள்ளே தேவன் உலாவி கொண்டிருக்கிறார். பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். சுற்றுப்புறமும் அப்படிதான். சுற்றுப்புறத்தில் உள்ள காரியங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்கும்படிக்கு பாளையத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அப்போ அவங்க காட்டில் தானே, அவங்களுக்கு டாய்லெட்டெல்லாம் கிடையாது, காட்டில் தானே எல்லா காரியமும் அவங்க நடப்பிக்கணும். நீ உன் கையில் ஒரு கோல் கொண்டு போ, சின்ன குச்சி கொண்டு போய் உன்னிடத்துலேருந்து கழிந்து போனதை அந்த குச்சின்னு அந்த குழியை தோண்டி அதில் வச்சு இதை மூடிட்டு வா. அப்படியே போட்டு வராத. நீ உன்னிடத்துலேருந்து கழிந்து போனதை அப்படியே போட்டு வராது, மூடி போட்டுரு. ஏன் காரணம் என்ன? பாளையமெங்கும் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற. அந்த வசனத்தை எடுத்தீங்களா? படிக்க முடியுமா? நம்பர் சொல்லிட்டு படி. உபாகமம் 23வது அதிகாரம் 13வது வசனம். நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்துக்கு புறம்பே இருக்க வேண்டும். உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது. நீ மல்லஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல்லஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி போட கடவாய். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க கடவது. ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ அழகாக கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்க. தேவன் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன் இந்த மனுஷனுக்கு சொல்லி கொடுக்குற புத்திமதியை பார்த்தீர்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா ஒரு மனுஷனுக்கு? சொல்கிறார், பாளையம் எங்கும் அவர் கர்த்தர் உலாவி வருகிறார். ஆகையினாலே அசுசியை கண்டு கர்த்தர் என்ன செய்கிறாரு? விலகி போகிறார் என்று எழுதி இருக்கிறது. அப்படி தானே? அசுசியான காரியத்தை கண்டு கர்த்தர் விலகி போகாதபடிக்கு. அப்போ அசுசி காணும்போது நம்ம வீடு சுத்தமாக இல்லைன்னா கர்த்தர் அங்கே இல்லைன்னு தான் அர்த்தம். நான் இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், என் சுய வார்த்தைகளாக அல்ல. ஆண்டவர் எவ்வளோ அதை சுத்தத்தை விரும்புகிறார் பார்த்தீங்களா? சொல்லி கொடுக்குறார் இந்த மனுஷனுக்கு. ஒன்றிலிருந்து கழிந்து போனதை ஒரு குழி தோண்டி அவன் கோலை கொண்டு போ. நீ மலை ஜலாதிக்கு போகும்போது கோலை எடுத்துகிட்டு போ, அதை தோண்டி அதில் புதைச்சி போடு, சுத்தமாக வச்சுக்க. அதை அப்புறம் மண்ணனால் மூடி போடு. ஏன்னா கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவ வேண்டுமா? நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் வர வேண்டுமா? நம்முடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் வந்து அவர் என்ன செய்கிறார்? 2 காரியம் செய்கிறார். ரட்சிக்கிறார்,
படிங்கம்மா. அது ரட்சிக்கவும் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுக்கும். 2 காரியம் செய்கிறார். நம்மை ரட்சிக்கிறார் சத்துருவின் கையிலிருந்து, அப்புறம் சத்துருவை நம்முடைய கையில் ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சுத்தம் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. நம்மை அவர் ரட்சிக்கும்படியாக நம்ம வீடு சுத்தமாக இருக்க வேணும். நம்மை சத்துருவை நம் கையில் ஒப்பு கொடுக்கும்படியாக நம்ம வீடு சுத்தம், நம் பாளையம் எங்கும் சுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமேல் உங்கள் வீடெல்லாம் நல்லா வச்சுக்குங்க. அவன் சுத்தமாக வச்சுக்குங்க. நல்லா வாசனை வர்ற மாதிரி வச்சுக்குங்க. எங்கும் நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இருக்கட்டும். ஆசீர்வாதம். சின்ன வீடாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் பாருங்கள், கோயம்புத்தூர்லலாம் போயிருக்கும்போது அவங்க சின்ன வீடு தான் வச்சுருப்பாங்க. சின்ன ஒரு ரூம், அப்புறம் ஒரு கிச்சன், அவ்வளோதான் இருக்கும். அந்த கிச்சனில் நல்லா நீட்டாக எல்லாம் இந்த அவங்க பாத்திரம் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, வெள்ளி மாதிரி மின்னும். அப்படி பளிச்சுன்னு விளக்கி சுத்தமாக தொடச்சி நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுருப்பாங்க. அழுக்கு பாத்திரமே பார்க்க முடியாது. ரூமு இந்த வீடை பார்த்தாலும் நல்லா தொடச்சி சுத்தம் பண்ணி அதெல்லாம் சின்ன வீடாக இருந்தால் ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. நாமும் அப்படியே வைத்து கொள்ளுவோம். அதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பாளையத்துக்குள்ளே உலாவுகிறார். நம்ம ரட்சிக்கும்படியாகவும் சத்துருவை நம் கையில் ஒப்பு கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் அதை விரும்பி கேட்கிறார். ஆமென். எங்கேயோ சொல்லி எங்கேயோ வந்தாச்சு. இப்போ மரியாள் இருந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் வந்து விட்டார். தேவதூதன் வந்துவிட்டு அவர் வந்ததோடு முடிக்கவில்லை. என்ன சொல்லுகிறாள் என்றார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். அவள் வீட்டுக்குள்ளே வந்ததும் நீ கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, எவ்வளவு ஒரு விலையேறப்பெற்ற, இது ஒரு முத்து போல ஒரு வார்த்தை அல்லவா. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவள். ஹல்லேலூயா. கீழே வசனம் பார்த்தீங்கன்னா, நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். 10வது வசனத்தில் 30வது வசனத்தில் தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் சொல்ல முடியுமா? தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களா நீங்கள்? கிருபை பெற்றவர்கள் தானா? தேவனிடத்தில் கிருபை பெற்று இருக்கிறா? அவர் உங்களை பார்த்து கிருபை பெற்றவர்களே வாழ்க என்று உங்களை வாழ்த்த முடியுமா? ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். அல்லேலூயா. அப்படியானால் தேவதூதன் வந்து அவர் சும்மா இருக்கவில்லை, அவளை ஆசீர்வதிக்கிறாள். இந்த 28வது வசனத்தில், கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அநேக ஸ்திரீகள் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தார்கள். ஆனால் இத்தனை ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. ஒரு பர்டிகுலராக கையை சூண்டி சொல்கிற மாதிரி சொல்கிறாரு பார்த்தீங்களா? ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஹல்லேலூயா. அநேகம் பெண்கள் குணசாலியாக இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாரை காட்டிலும் மேம்பட்டவள். எங்கே இருக்கு? நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 29வது வசனம். அநேகம் பெண்கள் குணசாலிகளாய் இருந்ததுண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். குணசாலிகள் அநேகர் இருந்தாங்க, அநேக பெண்கள் குணசாலிகளாக இருந்தாங்க. ஆனால் நீ எப்படிப்பட்டவள்? அவள் எல்லாரை காட்டிலும் மேற்பட்டவள். யார் சொல்கிறது? இந்த வசனத்தை சொல்லுங்கள். 31ஆம் அதிகாரம் 29. நீதிமொழிகள் 31:29. இதை அவருடைய கணவன் மனைவி இடத்துல சொல்லுகிற வார்த்தை. அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்ம எல்லாம் சொல்லுவோம், பக்கத்து வீட்டுக்காரி மாதிரி இல்லைன்னா, என் சத்தம் எல்லாம் வெளியே வர்றதில்ல, நான் ரொம்ப நல்லவா, நான் அந்த சிஸ்டரை போல இல்லை, நான் ரொம்ப நல்லவா, நான் அந்த ஊழியக்காரங்களை போல இல்லை, நான் ரொம்ப நல்லவா அப்படின்னால நான் சொல்லுவோம் இல்லையா? இப்போ தேவதூதன் வந்து நீ நல்லவள், நீ கிருபை பெற்றவள், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்களை குறித்து மெச்சிக்கொள்ள முடியுமா? தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே
உத்தமன். அது 31ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்தில் தான் அது இருக்கிறது. தன்னையே புகழ்ந்துக்கிடுவாங்க சிலர். அதில் அந்த புகழ்ச்சி ஆகாது. யார் புகழணும்? யார் புகழ வேண்டும்? கர்த்தர் புகழ வேண்டும். கர்த்தரால் புகழப்படுகிறவளே யாரு? உத்தமன். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலையோ? 36 சாரி, அது வேறு பக்கத்தில் இருக்கு. 1 கொரிந்தியர், திடீரென்று ஞாபகத்தில் 10ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். 1 கொரிந்தியர் 10:18. எல்லாரும் எடுத்து அந்த வசனத்தை பாருங்கள். 10:18 சாரி 2 கொரிந்தியர் 10:18. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னையே புகழ்ந்து கொண்டு மெச்சி கொண்டு இராதீர்கள். உங்களை புகழுகிறவள் யார்? கர்த்தர் புகழ வேண்டும். கர்த்தர் புகழத்தக்க நற்குணங்கள் உங்களிடத்தில் உண்டா? கர்த்தர் புகழக்கூடிய கீழ்ப்படிதல் உங்களிடத்தில் உண்டா? கர்த்தர் புகழக்கூடிய நல்ல குணங்கள் உங்களிடத்தில் காணப்படுகிறதா? அப்படியானால் நீங்கள் பாக்கியவான்கள். இந்த பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம், முக்கியமான ஜெபம், கர்த்தாவே நீர் என்னை புகழத்தக்கதான் நல்ல அனுபவத்தை எனக்கு தாருமாண்டவரே, நற்குணங்களை எனக்கு தாருமாண்டவரே, மரியாளை போல தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாக இருக்க கிருபை தாருமாண்டவரே, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்க கிருபை தாருமாண்டவரே. உங்களையே மெச்சிக்கிட்டு நான் நல்லா ஜெபம் பண்ணுறேன், நான் நல்லா காணிக்கை கொடுக்குறேன், நான் நல்லா இருக்கிறேன், என்னை போல் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே இருக்காதுங்க. நீங்கள் பாதாளத்துக்கு போயிட்டீங்க. இதுதான் அங்கே எங்கே நடந்தது? பரலோகத்தில் லூசிஃபர் செய்தான். அவன் தன்னையே மேலாக்கலாம், ஆண்டவருக்கு உன்னதமானவருக்கு ஒப்பாவேன்னெல்லாம் சொன்னான். ஆண்டவர் கீழே அப்படியே தாழ்த்தி போட்டார். தேவ சமூகத்தில் போய் உங்கள் குறைகளை உணர்ந்து அறிக்கையிட்டு உங்களை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தம் அடைந்து, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஒன்று தேவனுடைய காரியங்களில் ஒருபோது நீங்கள் திருப்தி வந்துவிடவே கூடாது. நான் நல்லா ஜபிக்கிறேன், நல்லா பண்ணுறேன், நல்லா ஊழியம் செய்கிறேன், நல்லான்னு சொல்கிறீங்களே, சரியே இல்லை. இந்த நல்லா எல்லாம் தேவ சமூகத்தில் போய் நிற்காது. ஆண்டவரே நான் குறைவுள்ளவன், என்னை மன்னியும்ப்பா, இந்த ரத்தத்தெல்லாம் என்னை கழுவும் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, என்னை சுத்தமாக்க ஆண்டவரே, உமக்காக என்னை நிறுத்தும் ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்க வேண்டும். உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். இப்போ பாருங்கள், மரியாள் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து ஆண்டவர் அவளை வாழ்த்துகிறாள். வாழ்த்துகிறது மட்டுமல்ல, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று சொல்லி அவளை ஆசீர்வதித்து அவள் பெறப்போகிற அந்த பரிசுத்த குமாரனை குறித்த வெளிப்பாடுகளை அவளுக்கு கொடுக்கிறாள். இயேசுவை குறித்த வெளிப்பாடு அவளுக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அவளிடத்தில் பிறக்க போகிற குமாரன் பரிசுத்தமுள்ள குமாரன். அது அவளுடனே கேட்கிறாள், கேள்வி எழுப்புகிறாள். நான் இப்படி இருக்கிறேன், கன்னிகையாக இருக்கிறேனே, நான் புருஷனை அறியவில்லையே, என்னிடத்தில் எப்படி பிறக்க முடியும்? ஆவியானவர் தூதன் சொல்லிக் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். ஹல்லேலூயா. இது ஆவியானவரால் உண்டாகிற ஒரு பரிசுத்த சந்ததி, பரிசுத்த தேவ குமாரன் உனக்குள்ளே நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எத்தனை ஸ்திரீகள் இருந்தாலும் அவள் எல்லை காட்டிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறாய். நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாக இருக்கிறாய். உனக்குள்ளே பிறக்கிறது என்னது? பரிசுத்த குமாரன், பரிசுத்தமுள்ள தேவன் உன்னிடத்தில் உருவாகிறார் என்று சொல்லி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனங்கள் வார்த்தைகள் தான். நீங்கள் வீட்டில் போய் இன்னும் கூட படித்து பாருங்கள். அது உங்களை ஆண்டவர் அது பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் அந்த இதோட தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உன் இனத்தாளாகிய எலிசபெத்தும் மலடியாக இருந்த அவள் இப்பொழுது 6ஆம் மாதம்.
அல்லேலூயா. 6 மாதம் ஆயிடுச்சு அவளுக்கு. மலடி என்று சொல்லப்பட்டவள் இவள் இப்போது 6ஆம் மாதமாக இருக்கிற இந்த ஒரு வெளிப்பாடையும் கூட அந்த மரியாளுக்கு தேவதூதன் கொடுக்குறார். இது முதல்ல அவங்க இனத்தாராக இருந்தாலும் கூட அவங்க இவளுக்கு சொல்லலை, ஆனால் தூதன் தான் சொல்லி கொடுக்குறார். உடனே அவள் என்ன செய்தா? புறப்பட்டு போகிறாள். யாரை சந்திக்கும்படியாக? எலிசபெத்தை சந்திக்கும்படியாக. ஆமேன். சகரியாவின் வீட்டிற்குள்ளே, அதாவது 40வது வசனம், சகரியாவின் வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். பாருங்கள், நான் ஒரு பரிசுத்த சந்ததியை நான் சுமந்துக்க போகிறேன் என்ற சுமந்து கொண்டு இருக்கிறேன். இனிமேல் தூதன் சொன்ன நாளிலிருந்து அவள் சுமக்க தொடங்கி விட்டாள். ஆவியானவர் அவள் மேல் இறங்கி விட்டார். தேவகுமாரன் உருவாகி கொண்டே இருக்கிறாள். இவள் இதோடே எலிசபெத் வீட்டுக்கு போகிறாள். போய் அவள் என்ன செய்தாள்? அந்த ஒரு கர்வத்தில், ஒரு பெருமையில் அவள் வீட்டில் இருக்கவில்லை. அவள் புறப்பட்டு போய் சகரியாவின் வீட்டுக்குள்ளே போய் எலிசபெத்தை வாழ்த்தினாள். ஆமேன். எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ளே இருந்த பிள்ளை களிப்பாய் ஆவியினாலே துள்ளிட்டு, இருவரும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்படுகிறாள். எலிசபெத்தும் பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட்டு சொல்லுகிறாள், என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு கிடைத்த எதனால் எனக்கு கிடைத்தது. அவளுக்கு இப்போதான் குழந்தை உருவாகி இருக்கிறது. அவள் என்ன சொல்லுகிறாள்? என் ஆண்டவருடைய தாயார் என் வீட்டுக்கு வந்தாங்க. அவங்க வாழ்த்தின சத்தம் கேட்டபோது என்னுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. இதில் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அதாவது வயிற்றுக்குள்ளே குழந்தை கர்த்தர் தருகிற நேரத்தில் நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டும். ஆவியினால் நிறைந்தே குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும். எனக்கு ஒரு தாயார் தெரியும், கோயம்புத்தூரில். அவங்களுக்கு அநேகம் பிள்ளைகள் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, நான் பிரசவ வலி வந்ததும் ஆஸ்பத்திரிக்கு போவேன். அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, நான் ஆவியில் நிறைஞ்ச அந்நிய பாஷையை பேசுவேன், கொஞ்ச நேரத்துக்குள்ளே குழந்தை பிறந்துடும். அவங்க வாயால் சொன்ன காரியம். அநேகம் பிள்ளைகளை பெற்றார்கள். அவர்கள் சொன்ன வாசம் ஆவியினால் நிரம்பி இருக்க வேண்டும். அங்கே டாக்டர் என்ன சொன்னார், இங்கே என்ன சொன்னார், அப்படி என்ன சொன்னார், இப்படி என்ன சொன்னார். உங்களுக்குள்ளே கர்த்தர் ஒரு குழந்தையை பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவரல்லவா தந்திருக்கிறார், அவரல்லவா ஆசீர்வதிக்க வேண்டும். நீங்கள் ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியினால் குழந்தையை கையில் பெற்று எடுக்கும் நேரம் வரைக்கும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டுள்ள தாயாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் யாரும் அந்த அனுபவத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் பேர பிள்ளைகளோ மருமக்களோ யார் இருந்தாலும் அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சில நேரம் அந்த கர்ப்பஸ்திரீகள் பாருங்கள், அழுதுகிட்டே இருப்பாங்க ஓயாமல். எதுக்கெடுத்தாலும் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை, அங்கே அழுக, வேதனை. கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை, வேதனை, அழுக. அந்த குழந்தைய பாதிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்கிறாங்க அப்படி. வயிற்றுக்குள்ள குழந்தைய நீ தாய் அழுந்து அந்த குழந்தைக்கு தெரியுமா, அதுவும் வேதனைப்படுமா. ஆகையினால இந்த காரியங்கள்லாம் நான் பெண்களாக இருக்கிறபடினால இந்த காரியங்களை யாராவது சொல்கிறது தான் நான் கேட்டு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அது உண்மையாக இருக்கும். இந்த வசனத்தின்படி இந்த பாருங்கள், எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. 1ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு. 2 பேரும் ஆவியினால் நிரப்பப்படுறான். மரியாளும் ஆவியினால் நிரப்பப்பட்டார், இந்த குழந்தையும் ஆவியினால் நிரப்பப்படுகிறது. எலிசபெத்தும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஆமென். ஒன்று அவர்கள் வாழ்த்துகிறார்கள். அதெல்லாம் பார்த்தா, அந்த வசனங்களை வார்த்தைகளை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகளாக இருக்கிறது. அது கீழே உள்ள வசனங்களெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். 41ஆம் வசனத்திலேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த வாட்டிகள் இப்படி ஜீவித்திருக்கிறார்கள். கிருபை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். தேவனிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்படியா இந்த நாட்களில் இருக்கிற, இந்த கடைசி நாட்களில் இருக்கிற நாம்
கிருபை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லும்படியாக விரும்புகிறேன். நாம் கிருபை பெற்றது மட்டுமல்ல, இனி மரியாளுடைய வயிற்றுக்குள்ளே இயேசு உருவானார். இயேசு இந்த பூமிக்கு வரும்படியாக அவளுடைய வயிற்றுக்குள்ளே உருவானார். இனி பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ளும்படியாக மத்திய வானத்திலே வரப்போகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். உங்கள் ஆவி குதூகலம் அடையவில்லையா? உங்கள் ஆவியில் சந்தோஷம் இல்லையா? மகிழ்ச்சி அடையவில்லையா? மரியாளுக்குள்ளே குழந்தை உருவான நேரத்தில் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷம். இனி ஆண்டவர் மத்திய வானத்திலே வரப்போகிறார், நம்மை சேர்க்கும்படியாக, பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக. ஹல்லேலூயா. மரித்த பரிசுத்தவான்கள் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்து வருவார்கள். உயிரோடு இருக்கிற பரிசுத்தவான்கள் மறுரூபமாகி அவரை சந்திக்கும்படியாக மத்திய வானத்தில் வெளிப்படுவார். இனி இயேசு பிறந்தார் என்று கொண்டாடி கொண்டு இருக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் பிறந்து வேறையெல்லாம் முடிச்சுட்டு அவர் இனி சேர்க்க வரப்போகிற மணவாட்டிக்காக அவர் காத்து கொண்டே இருக்கிறார். நாம் தான் மணவாட்டி. பரிசுத்தமுள்ளவர்களாக விளங்கி ஆண்டவர் இயேசு போல மாறி அவருடைய பூர்ண ரூபத்தை அடைந்தவர்களாக அவரோடு கூட அங்கே மகிமையிலே காணப்பட கர்த்தர் விரும்பி காத்து கொண்டே இருக்கிறார். இனி எக்கால துணிக்காக நாம் காத்திருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. ஆமென். முழங்கால் படியிடுவோமா? ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. ஒரு புத்திசாலியாய் உங்கள் குடும்பத்தில் நடந்து கொள்ளுங்கள். ஒரு குணசாலி என்று ஊராரெல்லாம் சொல்லுகிற வண்ணமாக நீங்கள் குணசாலியாக இருப்பீர்களாக. ரூத்தை போன்ற நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபை பெற்ற மரியாளை போல கிருபை பெற்றவர்களாய் கிருபையின் மேல் கிருபை பெற்று மணவாளனாகிய இயேசுவை சந்திக்க அன்று மரியாளுடைய உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவரால் அவர் உருவானார். இன்று பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் இருந்து கொண்டு அவருக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்கென்று மணவாட்டியை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். மணவாட்டியை உருவாக்கி அவர் மகிமையிலே கொண்டு சேர்ப்பார். எக்கால துணி கேட்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய மணவாட்டியை எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்திலே போய் நிற்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆவியில் நிறைஞ்சு ஆண்டவரே கிருபை தாரப்பா, இது உங்களுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை கொடுக்கவில்லையா? மகிழ்ச்சியை கொடுக்கவில்லையா? நம்முடைய கஷ்டமெல்லாம் நீங்க நேரம் நெருங்கி விட்டது. நம்முடைய பாடுகள் எல்லாம் நீங்க நேரம் நெருங்கி விட்டது. நம்முடைய துக்கமெல்லாம் நீங்க நேரம் நெருங்கி விட்டது. இப்போது ஆங்காங்கே யுத்தம் யுத்தம் என்று கேள்விப்படுகிறோமே. அங்கு ஜனங்கள் அந்த பிரதேசங்களில் எவ்வளோ வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இலவசமாக இப்படி நேரங்களை கத்த தருகிறாரே, எதற்காக? நம் ஆயத்தமாவோம். சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். யுத்தங்களையும் செய்திகளையும் படுவீர்கள். அவர் இயேசு வந்து விடுவார். ஹல்லேலூயா. இவையெல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம். இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய மணவாட்டியை சேர்த்து கொள்வதற்கு அடையாளமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. உணர்வடைந்து கொள்ளுவோம். ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக. ஆவியானவர் உங்களை உருவாக்குவாராக. ஒப்பு கொடுங்கள். ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்லாதுங்க. நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் நடப்பேன் என்று சொல்லாதீர்கள். ஹல்லேலூயா. ஆவியானவர் பேசுகிறதற்கு ஆவியான சத்தத்துக்கு இடம் கொடுங்கள். ஆவியானவர் எச்சரிக்கும் போது அவருக்கு கீழ்ப்படியுங்கள். இல்லாவிட்டால் அவருடைய மணவாட்டியாய் மகிமையிலே போய் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. ஓ நிபாரா ஷமாரா ஹத நிமிலா ரபோ மசி லதனா மாலிகா ரபோ ஷவரா பஹைரா லிதனா மாரியாலா ஹதுரி பிரபாஸ் பியாலபோ மஷனா மாலிகா ரபோ லிசனி ரக்கமானியா லஹதனா மசியா. புத்திசாலிகளாய் மாற்றும் ஆண்டவரே, குணசாலிகளாய் மாற்றும். குடும்பத்திலே புத்திசாலிகளாய் நடந்து கொள்ள கிருபைதாரும். குடும்பத்திலே ஆண்டவரே குணசாலிகளாய் நடந்து கொள்ள கிருபைதாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊராரெல்லாம் சொல்லுகிற வண்ணமாக சாட்சியுள்ள அனுபவத்தை தேவ பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே, குடும்பங்களுக்கு தாரும் ஆண்டவரே. Hallelujah. Glory lidalari. Listen, shakamal haduna malia rabo. Masila durabo hila ragazia. கிருபை பெற்றவளே நீ வாழ்க. பயப்படாதே மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். ஹல்லேலூயா. லிகனமா மசில துனா ஹாம்பிலே ரபா திலகசியா. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவளாய் இருப்பாயாக.
கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்ளும்படியாக சீக்கிரமாய் வரப்போகிறார். தேவனிடத்தில் கிருபை பெற்றவளாய் விளங்குவாயாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கிருபை பெருகட்டப்பா. கிருபை இல்லாமல் முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாமல் முடியாதப்பா. உங்க கிருபை இல்லாமல் முடியாதப்பா. கிருபை வேணாப்பா. கிருபையின் மேல் கிருபை தாரும். கிருபையின் மேல் கிருபை தாரும் அப்பா. கிருபையின் மேல் கிருபை தாரும் அப்பா. Oh, listen, I declare, listen, I sharabosia lebodine, listen, I shakana hemilasia, likro bori masya labo, lisa kabori marahaduna sia labo, listen, amolia rahadnia sia. Hallelujah. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்த சந்ததியை சேர்க்க வரப்போகிறீரே. பரிசுத்த மணவாட்டியை சேர்க்க வரப்போகிறீரே. ஹல்லேலூயா. நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் விளங்க கிருபை தாரும். சோத்திரம், 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 சோத்திரம். கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் அன்பின் பிதாவே, நல்ல தேவனே, நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பெண்கள் ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்தபடி நான் ஸ்தோத்திரம். ஆரம்பம் முதல் கடைசி நேரம் வரைக்கும் இந்த பிரசன்னம் எங்களோடு கூட இருந்தபடி நாள் உமக்கு ஸ்தோத்திரம். பங்கெடுத்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். ஆன்லைனில் பங்கெடுத்த தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. கேட்ட வார்த்தைகள், வசனங்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, புத்திசாலியாக விளங்க கிருபைதார், குணசாலியாக இருக்க கத்த கிருபைதார். என்னென்ன துர்க்குணங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள் யாரிடத்தில் என்ன காணப்பட்டாலும், எந்த ஆண்டவரே தேவ பிள்ளைகளிடத்தில் காணப்பட்டாலும் அவைகளை நீக்கிவிடும் ஆண்டவரே. மரியாளை போல ஆண்டவரே கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்களாக இருக்க கிருபைதார் ஆண்டவரே. கர்த்தர் உருவாகிறதற்கு ஆண்டவரே மரியாள் கிருபை பெற்றவர்களாக இருந்தாலே ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மோடு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கிருபை பெற்றவர்களாக இருக்க கிருபை தாரும் ஆண்டவரே. அதை விட இந்த உலகத்தில் வேற என்ன எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் வெளிப்படும் நேரம் நெருங்கி விட்டதே ராஜா. எக்காள சத்தம், பிரதான தூதனுடைய சத்தம் ஆரவாரம் கேட்குமே. மத்திய வானத்தில் நீர் வருவீரே. பரிசுத்தவான்கள் ஒரு நொடிப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவார்களே. அந்த நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்பட்டவர்களாய் கர்த்தரிடத்தில் கிருபை பெற்றவர்களாய் இருக்க கிருபை தாரோ. பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்று மரியாளுக்கு சொன்னது போல அந்த வார்த்தை நம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை ஆண்டவரை துணித்து கொண்டு இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து கர்த்தருடைய ஆவியானவர் வல்லமையாய் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த உலகத்துக்குரியவர்களாக, மாம்சத்துக்குரியவர்களாக, உலகத்தை நம்பி 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 ஆண்டவரை உலகத்தை அணைத்து கொண்டு உலகத்தோடு கெட்டு போய்விடாதபடிக்கு இந்த மகிமைக்கென்று ஆயத்தப்பட்டு கொள்ள கர்த்தர் கிருபை தார். துதி கன மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். யுத்தங்களை ஓய பண்ணோம்ப்பா. இதெல்லாம் நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்று நீ சொல்லியிருக்கிறீர். அது நடந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு சமாதானத்தை பூமியிலே கட்டளையிடுவீராக ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே இறங்கோ. எங்களுக்கு அன்புக்குரியவர்கள் அங்கங்கே இருக்கிறார்கள் ஐயா. எங்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஐயா. எங்களுடன் பிறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஐயா. காத்து கொள்ளோம்ப்பா. போதும்ப்பா. நீங்கள் உங்கள் கரத்தை நீட்டுங்க ஆண்டவரே. நிறுத்தி போடுங்கப்பா. யுத்தத்தை நிறுத்தி போடுங்கப்பா. நம்ம நோக்கி கெஞ்சுகிறோம், சபையாக கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரம் வேண்டாம், அழிவு வேண்டாம், நாசம் வேண்டாம், மரணங்கள் வேண்டாம் ஆண்டவரே. கஷ்ட நஷ்டங்கள் வேண்டாம், ஏமாற்றங்கள் வேண்டாம், வேண்டாம் ஆண்டவரே. நிறுத்தி போடாப்பா. அன்பின் கரத்தில் தாழ்மையோடு தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினால் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா.